வாகனத்தில் அடிபட்ட மயிலின் தோகையை பறிக்க முயன்ற கும்பலை சமூக ஆர்வலர்கள் தடுத்து முதலுதவி அளித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். கோவை பேரூர் அருகே உள்ள தீத்திபாளையம் வழியாகச் சென்ற டெம்போ ஒன்று எதிர்பாராத விதமாக சாலையை இருந்த மயில் மீது மோதியது. இதில் அடிபட்ட மயில் பறக்க முடியாமல் சாலையோரத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. விபத்து நடந்தவுடன் அங்கிருந்த சில நபர்கள் காயமடைந்த மயிலை பிடிப்பதற்காக அதன் அருகில் சென்றனர். அதனை பிடித்து தோகையை பறிக்க முயன்ற அந்த நபர்களை அங்கிருந்த சமூக ஆர்வலர்கள் தடுத்து நிறுத்தினர். படுகாயமடைந்த மயிலுக்கு சுற்றியிருந்தவர்களின் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் காயமடைந்த மயிலை பிடித்து சிகிச்சைக்காக விலங்குகள் நல மையத்திற்கு கொண்டு சென்றனர். தேசிய பறவையான மயிலுக்கு தீங்கு விளைவிப்பது அல்லது அதை காயப்படுத்துவது வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். விபத்து ஏற்பட்டால் மயிலை பிடிக்கவோ அல்லது துன்புறுத்தவோ முயற்சி செய்யாமல் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும்.